ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இது டாக்டர் நாங்கள் எப்படி இருக்கணும் நிகழ்ச்சி. ஒரு வாரமும் நம்ம டாக்டர் நாங்கள் எப்படி இருக்கணும் நிகழ்ச்சியில் ஒரு துறை சார்ந்த மருத்துவர்கிட்ட நம்மளோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கேட்டுட்டு வரோம். அந்த வகையில் இந்த வாரம் முழுக்க அப்போலோ ஹாஸ்பிட்டலை சார்ந்து டென்டிஸ்ட் கேவி அருண் அவர்கள்கிட்ட சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பற்களில் வர டிசீசஸ்லாம் என்ன, அதுக்கான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்லாம் என்ன, சிம்டம்ஸ்லாம் என்னென்ன, அப்புறம் டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸில் வர அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வாரம் முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம். ஜென்ரலாக அன்பேரபிள் பெயின்னு பார்த்தீங்கன்னா டூத் பெயினும் ஒன்று. ஆனால் நம்ம எல்லாருக்குமே ஒரு இன்டென்ஷன் என்னன்னா டூத் பெயின் அப்படின்னு சொன்னாலே பல்லு சொத்தை, அதனால தான் பல்வலி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதையும் தாண்டி சொத்த பல், அதுவும் தாண்டி நிறைய டிசீசஸ் இருக்குது டூத்தில். அதெல்லாம் என்னென்ன டாக்டர்? சாதாரணமாக வாயை பொறுத்த வரைக்கும் 2 காமன் டிசீசஸ் ஆர். ஒன்று டென்டல் கேரிஸ், அதாவது பல் சொத்தை. இன்னொன்று ஈறு வியாதி, தட் இஸ் கம் டிசீஸ். இப்போ நீங்கள் யூஸ்வலாக என்ன கேட்குறீங்களே அது பதிலாக நான் உங்களை ஒன்று கேட்குறேன். ஃப்ரம் த ஹியூமன் பாடி பாயிண்ட் ஆஃப் வியூ, காமனாக வேர்ல்டு ஓவர் எஃபெக்ட் ஆகிற டிசீஸ் என்னன்னு நினைக்கிறீங்க? காமனஸ்ட் டிசீஸ் டோட்டல் பாடி, ஹோல் பாடி. டயபெட்டிஸ், கேன்சர், காமன் கோல்ட். நிறைய பேர் நினைச்சுப்பாங்க காமன் கோல்டு இவ்வளோ ஃபிளியராக வருதுன்ட்டு. பட் ஆக்சுவலி குளோபல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் 90 to 95% of the population suffer from what is called as gum disease. ஈறு நோய். ஈறு நோய் is the commonest disease in the whole body world over. என்ன இதில் ஒரு ப்ராப்ளம்னா, ஆரம்ப ஸ்டேஜஸில் இதில் சிம்டம்ஸ் கிடையாது. பேஷண்ட்டுக்கு பெயின்னு தெரியாது, வாய் பல்லு கூச்சம் இருக்காது, அதர் கைண்ட் ஆஃப் சிம்டம்ஸ் தட் வில் டேக் ஹிம் டு த டென்டிஸ்ட் அந்த மாதிரி இருக்காது. ஸோ அதனால சாதாரணமாக என்ன ஆகுது, முக்கால்வாசி பேர் அதை இக்னோர் பண்ணிடுறாங்க. எப்பயாவது ப்ரஷ் பண்ணும்போது லேசாக கொஞ்சம் பிளட் வரலாம், அது நார்மல் நினச்சிட்டு விட்டுறது. ஸோ பை த டைம் அவங்க டென்டிஸ்ட் வர சமயத்தில் என்ன ஆகும், ஈறு வியாதி கொஞ்சம் முத்தி போய் போன் லாஸ் ஆகி பல்லு ஆட ஆரம்பிச்சிடும். பல்ல ஆட ஆரம்பிச்ச உடனே அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்றது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக போயிடுது. ஸோ நார்மலி கம் டிசீஸை பொறுத்த வரைக்கும் ஏர்லி ஸ்டேஜஸ் இட் இஸ் கம்ப்ளீட்லி ரிகவரபிள். நீங்கள் ஆரம்பத்தில் ஹெல்த்தில் எப்படி இருந்தீங்களோ அதே ஸ்டேஜுக்கு வரும். அந்த ஸ்டேஜ் ஆஃப் டிசீஸ் இஸ் கால்ட் gingivitis. அது வெளியே இருக்கிற ஈரில் மாத்திரம் இருக்கிற இன்ஃப்ளமேஷன். அது கம்ப்ளீட்லி ரிவர்சிபிள். வெறும் ஜென்ரல் கிளீனிங் பண்ணிட்டும் ஒரு டீப்பர் கிளீனிங்கும் பண்ணால் என்டையர் டிசீஸ் ப்ராசஸ் இஸ் ஓவர். ஆனால் இந்த ஸ்டேஜில் ஐடென்டிஃபை பண்ணாததுனால என்ன ஆகுது, இட் ப்ரோக்ரெசஸ் டு வாட் இஸ் கால்ட் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ், பெரிடான்டைட்டிஸ் சொல்லும். அந்த ஸ்டேஜில் டூத்தை பிடிச்சிட்டு இருக்கிற எலும்பு சப்போர்ட் கம்மியாகிடுது. இந்த ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னா, நார்மல் கிளீனிங்கில் ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட்டு முடியறதில்ல. வி மைட் ஹேவ் டு டூ டீப்பர் ப்ரொசீஜர்ஸ். இல்லையானா சம்டைம்ஸ் ரொம்ப முத்தி போச்சுன்னா பல்லை எடுக்க வேண்டியிருக்கும். இப்போ முன்னாடி சாதாரணமாக என்ன நினச்சிப்போம், டென்டல் கேரிஸ் பல்ல ஓட்டை இருக்கு, இட் இஸ் விசிபிள், பேஷண்ட் நோ தேர் இஸ் அ ப்ராப்ளம். சாப்பாடு போய் மாட்டிக்கும், அதனால ப்ராப்ளம் இருக்கு. பெயின் வந்துடுது, அதனால ப்ராப்ளம் இருக்கு. ஸோ யூஸ்வலி டென்டல் கேரிஸ் கெட்ஸ் ட்ரீட்டட் ஃபாஸ்டர். இப்போ சில டைம்ல ஏர்லி ஸ்டேஜஸ்ல போனீங்கன்னா ஃபில்லிங்ல முடிஞ்சு போயிடும். பட் லேட்டர் ஸ்டேஜஸ் போச்சுன்னா ஃபில்லிங் முடியாம இட் மைட் கோ டு ரூட் கனால்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட், which tends to be more. ஸோ சாதாரணமாகவே நீங்க பாத்தீங்கன்னா ஓரல் டிசீசஸ் லைக் எவ்ரி அதர் டிசீஸ் இன் த பாடி ஏர்லி ஸ்டேஜஸ்ல ட்ரீட் பண்ணா ட்ரீட்மெண்ட் பிகம்ஸ் ஈஸியர். பட் என்ன ப்ராப்ளம்னா, முக்கால்வாசி பேருக்கு பல் டாக்டர் கண்டா பிடிக்காது. எதுக்கு பல் டாக்டர் போகணும், போனாலே ஊசி போட வேண்டியிருக்கும், பெயின் இருக்கு, இல்லாட்டி சம்டைம்ஸ் பீப்புள் திங்க் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, ஸோ அதனால் எதுக்கு போவானே அந்த மாதிரி. பட் ஆல்வேஸ் ரிமெம்பர் ஒன் திங், ஏர்லி ஸ்டேஜஸில் போனீங்களான்னா ட்ரீட்மெண்ட் பிகம்ஸ் சிம்பிளர், ட்ரீட்மெண்ட் பிகம்ஸ் ஈஸியர். இன்ஜெக்ஷன் வேண்டியிருக்காது, உங்களுக்கும் ரொம்ப பெரிய ப்ரொசீஜர் வேண்டியிருக்காது, லெஸ் பெயின். எக்ஸாக்ட்லி. ஸோ தீஸ் ஆர் தி மெயின் 2 டிசீசஸ், டென்டல் கேரிஸ். இன்னொன்று இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா டாக்டர்? நார்மலி இது ரெண்டுமே வெவ்வேறு வியாதிங்க. இதோட டிசீஸ் பேத்தோஜெனிசிஸ் சொல்லுவோம். அதாவது எப்படி டிசீஸ் வருதுன்றது அந்த ப்ராசஸ் இஸ் கால்ட் பேத்தோஜெனிசிஸ். பேத்தோஜெனிசிஸ் ரெண்டுத்துக்குமே கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன ஆர்கானிசம், அதாவது ரெண்டுமே காஸ் பை பாக்டீரியா. பாக்டீரியா இந்த மவுத் தான் டென்டல் கேரிஸும் கிராஸ் பண்ணுது, கம் டிசீஸும் காஸ் பண்ணுது. ஆனால் பாக்டீரியா தட் காசஸ் டென்டல் கேரிஸ் தட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் த பாக்டீரியா தட் காசஸ் கம் டிசீஸ். ஸோ அதனால இது ரெண்டுமே தேர் நாட் இன்டர் கனெக்டட். ஆனால் டென்டல் கேரிஸ் நீங்கள் ட்ரீட் பண்ணாமல் ரொம்ப அப்படியே விட்டுட்டீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ரூட் கனாலேருந்து ஸ்ப்ரெட் ஆகி கம் வரைக்கும் வரலாம். இன் ரிவர்ஸ் கம் டிசீஸும் ட்ரீட் பண்ணாமல் விட்டீங்களான்னா கம் டிசீஸ் முத்தி போய் ரூட் எண்ட் வரைக்கும் போகலாம். ஸோ தட் வே தே மைட் கெட் இன்டர் கனெக்டட். பட் நார்மலி ஏர்லி ஸ்டேஜஸ்ல தே ஆர் 2 டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ். இந்த பேட் பிரெத் சொல்றாங்க இல்லையா, அது எதனால வருது? பேட் பிரெத்துக்கு 2 different types of causes. ஒன்னு oral cause, அதாவது வாய்க்குள்ளே இருக்கிற காஸ். இன்னொன்னு நான் ஓரல் காசஸ்.
Oral causes most commonly it is gum disease. Okay. சாதாரணமா வாய் துர்நாற்றம் it is called medically halitosis. Halitosis இருக்குன்னா 95% of the halitosis is caused by oral causes which is gum disease. இது ஏன் ஆறுதுன்னா gum disease cause பண்ற பாக்டீரியா வந்து ஈரல மாத்திரம் இல்லாம நாக்குலயும் நிக்குது நிறைய. This area is called the dorsum of the tongue. Dorsumல நிறைய volatile sulfur compounds னு சொல்லுவோம். அந்த volatile sulfur compounds இருக்கிறதுனால தான் halitosis வருது. This is the common oral cause. இது இல்லாம non-oral causes are ENT. You can have bronchitis. Some other diabetes causes a bad breath. Kidney disease causes bad breath. இதெல்லாம் non-oral causes. But by and large, commonest cause is gum disease. Okay. நீங்க கேரிஸ் பத்தி சொன்னீங்க பட் ஆனா இப்போ எல்லாருக்கும் என்ன ஒரு தாட்னா வந்து ஸ்வீட் சாப்பிட்டா தான் பல்லு சொத்தை ஆகும் சாக்லேட் சாப்பிட்டா சொத்தை ஆகும் அப்படின்னு ஸோ பேசிக்கலா சொத்தை பல் எப்படி ஃபார்ம் ஆகுது அது ஸ்வீட்னு கிடையாது ஸ்டிக்கி கார்போஹைட்ரேட்ஸ் இதுதான் ப்ராப்ளம் இது ஏன்னா the bacteria that cause caries they eat sticky carbohydrates so எங்க உங்களுக்கு கார்போஹைட்ரேட் பல்லுல மாட்டிக்குதோ அங்க bacterial growth ஆரம்பிக்கும் so sticky carbohydrates avoid பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் unfortunately many of our sweets have sticky carbohydrates so நீங்க chocolates cadburies இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டீங்களானா ஒன்னு it has the carbohydrate that bacteria use ரெண்டாவது அது பல்லுல மாட்டிக்குது so அதனால அது பல்ல விட்டு வெளியவும் வராது there is enough time for bacteria to start multiplying bacterial growth ஒரு லெவலுக்கு மேல போயிடுச்சுனா you start having disease okay minor caries இருக்கும்போதே pain நமக்கு வந்துருமா இல்ல earliest stages usually pain கம்மி நீங்க visibly நீங்க பாத்தீங்களானா மிரர்ல you can see it as a black spot sometimes okay later stages sensitivity ஆரம்பிக்கும் நீங்க அதாவது சில்லோ இல்லாட்டி ஸ்வீட்டோ சாப்பிட்டீங்களானா you might have sensitivity கூசறது பல்ல okay அந்த ஸ்டேஜ் விட்டீங்களானா தான் யூசுவலா உங்களுக்கு பெயின் வரும் பல்ல பொறுத்த வரைக்கும் outer layer is called enamel inner layer dentin third layer is pulp enamel ல இருக்கிற வரைக்கும் symptoms are very less caries starts of enamel so enamel ல இருக்கிற வரைக்கும் symptoms are very less dentin ல இருந்ததுனா உங்களுக்கு பல் கூச்ச ஆரம்பிக்கும் pulp affect ஆச்சுனா தான் உங்களுக்கு பெயின் யூசுவலா வரும் ஜாஸ்தி யூசுவலா அந்த broken teeth எப்படி டாக்டர் ட்ரீட் பண்றது because பசங்க எல்லாம் விளையாடும்போது பல்லு உடைச்சிக்கறாங்க இல்லையா பட் அப்ப கூட நமக்கு பெயின் வருது அதனால கூட ரூட் கனால் பண்ணனும் அப்படினு நான் கேள்விப்பட்டேன் வேண்ட் இருக்கும் அது பல்லு உடையறதுன்றது வந்து it may be because of the மாதிரி injuries it may be because of disease inside அந்த மாதிரி சில டைம்ல பல்ல உடையும் அந்த மாதிரி இருந்துதானா எங்க உடைஞ்சிருக்குன்னு பொறுத்திருக்கு ட்ரீட்மென்ட் ஓகே fracture line வந்து enamel மட்டுமா இருந்ததுனா simple fillings-ல சரியா போய்டும் fracture line வந்து dentin வரைக்கும் அஃபெக்ட் ஆச்சுனா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு மெடிக்கல் லேயர் ஒன்னு வெச்சிட்டு அப்புறம் ஃபில்லிங் பண்ண வேண்டியிருக்கும் fracture வந்து pulp அஃபெக்ட் ஆச்சுனாலோ இல்லாட்டி பல்புக்கு ரொம்ப க்ளோஸா இருந்ததுனாலோ ரூட் கனால் பண்ண வேண்டியிருக்கும் and depending on the area of the fracture fillings பண்ணலாம் composite fillings அந்த மாதிரி பண்ணலாம் இல்லாட்டி veneers பண்ண வேண்டியிருக்கும் இல்லையானா crowns போட வேண்டியிருக்கும் சோ இது வந்து ஒரு ட்ரீட்மென்ட் எல்லா fracture-க்கும் கிடையாது it depends on the area of the fracture extent of the fracture okay இப்போ ஒரு டூத் வந்து ஃபுல்லா வந்து டீகேடா இருக்கு அது எடுத்துட்டாங்க அப்படினா அந்த இடத்துல வந்து நம்ம வேற ஒரு crown வச்சு ஃபில் பண்ணனுமா இல்ல அந்த இடம் blank-ஆவே விட்டுடலாமா பல்ல வந்து ரீப்ளேஸ் பண்றது வந்து நிறைய பேர் இது வந்து ஒரு காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்டா நினைச்சுக்கறாங்க அது அந்த மாதிரி இல்ல பல்ல பொறுத்த வரைக்கும் பல்லு மெயின்டைன்ஸ் a balance நீங்க 32 பல்லு இருக்குனா the four wisdom teeth are not of any masticatory use அதாவது கடிக்கிறதுக்கு யூஸ் இல்ல most of the biting force is borne by the first molars நீங்க 4 first molar எடுத்தீங்கன்னா 50% of biting force is borne by them only okay இத தவிர பாக்கி இருக்கிற மோலாரும் சாதாரணமா ஒரு பல்லும் சேர்ந்து இருக்கணும் நீங்க பல்லு சேர்ந்து இருக்கும்போது கடிச்சீங்கன்னா the force gets distributed evenly okay பல்லு இது நடுவுல ஒரு பல்லு மிஸ்ஸிங் ஆயிடுச்சுனா பக்கத்து ரெண்டு பல்லுமே ஒரே இடத்துல நிக்காது it will start drifting எங்க பல்லு போயிருக்கோ அந்த பல்லு இடத்துக்குள்ள இந்த பல்லு drift ஆகும் மேல் பல்லு கீழே இறங்கும் okay சோ இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல என்ன ஆகும் கடிக்கும்போது ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகாது ஃபோர்ஸ் எங்க அந்த மிஸ்ஸிங் டூத் இருக்கோ அந்த இடத்துக்கு ஜாஸ்தி ஃபோர்ஸ் வரும் சோ எல்லா பல்லுக்குமே நார்மலா ஒரு ஆப்டிமல் ஃபோர்ஸ் மெயின்டெனன்ஸ் அப்படினு இருக்கு அதுக்கு தாண்டி போயிடுச்சானா then it starts developing gum disease okay இது வந்து நமக்கு லாங் ரன்ல தான் பிரச்சனை நமக்கு தெரியுமா இல்ல unfortunately yes dental diseases even dental caries early stagesல symptoms are less அதுதான் ஒரு ப்ராப்ளம் இதுல இப்போ பல்ல போச்சு எனக்கு ஒண்ணுமே ஆகலையே எதுக்கு பல் ரீப்ளேஸ் பண்ண சொல்றாங்க அப்படின்றது 20 வயசுல பல்லு போச்சுனா உடனே தெரியாது 40 வயசு ஆகும்போது இதோட ப்ராப்ளம் தெரியும் பட் unfortunately அந்த டைம்ல என்ன ஆகும் நம்ம சில டைம்ல நம்ம ட்ரீட்மென்ட் ஆப்ஷன்ஸும் கம்மியா போய்டும் அதுதான் ஒரு இப்போ அந்த பல்லோட எடுத்த ஸ்பேஸ் ஃபுல்லா க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு வைங்க அப்ப அந்த டைம்ல ஒரு கரெக்ட் கிரவுன் அங்க வைக்கிறது கஷ்டமா போய்டும் பக்கத்து பல்லெல்லாம் கூட ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கலாம் சோ பல்லை எடுத்தீங்களானா ரீப்ளேஸ்மென்ட் இஸ் an absolute essentiality
It is not for cosmetic purposes, it is not for the looks part of it, it is important for the function. ஓகே டாக்டர், இப்போ நீங்க ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் சொல்லுங்க டாக்டர். ஒரு கேரிஸே வராம நம்ம பல்ல வந்து பத்திரமா பாத்துக்கணும், நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்? The best thing is first, like world over, brush twice a day, morning and night. Brushing is an absolute must. ரெண்டாவது நைட் பிரஷ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரை நாட் டு ஈட் எனிதிங். இப்போ நைட்டு ப்ரஷ் பண்ணியாச்சு, பால் குடிச்சு நான் படுத்து தூங்குறேன், அது மாதிரி வேண்டாம். இட் ஹேஸ் டு பி தட் யூ டோன்ட் ஈட் எனிதிங் ஆஃப்டர் யூ பிரஷ் இன் த நைட். ரெண்டாவது, வெரி இம்பார்ட்டன்ட்லி, ஃப்ளாஸ் யுவர் டீத் வெல். நீங்கள் எவ்வளோ தான் நல்லா ப்ரஷ் பண்ணாலும் பல்லுக்கு நடுவில் போய் மாட்டிட்டு இருக்க சாப்பாடு வெளியே வராது. அது நீங்கள் ஃப்ளாஸ்ன்னு சொல்லிட்டு த்ரெட் இருக்கு, அந்த ஃப்ளாஸ் டென்டிஸ்ட் தான் பண்ணணுமா இல்லை நம்மளே? இல்லை, வீட்டில் பண்ணிக்க வேண்டியது தான். இட் இஸ் நாட் அ டென்டிஸ்ட் அப்ளைட் திங். வீட்டில் நீங்கள் நார்மலாக பண்ணுறது. இந்த வெஸ்டர்ன் பாப்புலேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ல எடுத்தீங்களா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் everybody brushes their teeth. 40% floss. இப்போ இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த ஃப்ளாசிங் நம்ம கல்ச்சர்லேயே இல்லை. சின்ன வயசுலேயே வந்து மேபி அங்கெல்லாம் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் ஸ்டேஜ்லேயே வந்து ஹெல்த் எஜுகேஷன் கோஸ் இன். ஸோ ஹெல்த் எஜுகேஷன் ப்ரிவென்டிவ்லி தே ஆர் டாட் டு ஃப்ளாஸ் தேர் டீத் ஆஸ் சில்ட்ரன். நமக்கு அந்த எஜுகேஷன் கொடுக்காததுனால 40-45 வயசுக்கு ஆனதுக்கு அப்புறம் திருப்பி இனிமேல் ஃப்ளாஸ் பண்ண ஆரம்பின்னு சொன்னால் நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இது என்னடா இது பல்லுக்கு இவ்வளோ ஒன்று பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எவ்வளோ தான் நல்லா ப்ரஷ் பண்ணாலும் ஃப்ளாஸ் பண்ணுறது வந்து முக்கியம். ஏன்னா பல்லுக்கு இடுக்கில் இருக்கிறது ப்ரஷ்ல வராது வெளியே. ஸோ ப்ரஷிங், ஃப்ளாசிங். ரெண்டாவது, நம்ம ஊரில் இருக்கிற ஒரு நல்ல ஓரல் ஹைஜீன் கல்ச்சர் என்னன்னா, நல்லா வாயை கொப்பளிச்சு துப்புறது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாயை கொப்பளிச்சு துப்புறது இஸ் அ வெரி குட் திங். ஏன்னா பல்லில் சாப்பாடு மாட்டாமல் இருக்கும். இப்போ ஸ்டிக்கி ஃபுட்ஸ் ஆர் காட் அவுட், கார்போஹைட்ரேட் மாட்டாமல் இருந்துச்சுன்னா டயட் பிகம்ஸ் லிட்டில் மோர் ஃப்ரெண்ட்லி. ஸோ gargle ஆஃப்டர் எவ்ரி மீல், ப்ரஷ் வெல், ஃப்ளாஸ் வெல், அவாய்ட் ஸ்நாக்கிங் unnecessarily. ஓகே. இது நடுவில் ஸ்நாக் சாப்பிடும்போது நமக்கு தெரியறதில்ல இதெல்லாம் பல்லில் இடுக்கில் மாட்டிட்டு இருக்கு, ப்ராப்ளம் கொடுக்கும்ட்டு. ஸ்நாக்ஸ் அவாய்ட் பண்ணுறது நாட் ஓன்லி ஃபார் ஓரல் ஹெல்த், ஃபார் ஜென்ரல் ஹெல்த் இட்ஸ் இட் இஸ் குட். இட் இஸ் டிஃபிகல்ட் டு டெல் பீப்புள் டோன்ட் ஸ்நாக் அண்ட் ஆல் தட். டிஃபிகல்ட் டெல் பீப்புள் இல்லை கேட்பரி சாப்பிடாத அப்படின்ட்டு. சாப்பிடாதேன்ட்டு இல்லை, பட் சாப்பிட்டீங்களான்னா ட்ரை அண்ட் மேக் ஷுர் இட் டசன்ட் ஸ்டிக் ஆன் டு டூத் ஃபார் அ லாங் டைம். தட் இஸ் தி இம்பார்ட்டன்ட் திங். கால்சியம் ரிச் ஃபுட் எடுத்துக்கலாமா? அது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? Calcium, as far as the tooth goes, there is not much use after tooth has formed. Okay. ஃபார்மேட்டிவ் ஸ்டேஜஸ் மட்டும் தான் கால்சியம் யூஸ் ஆகும். நீங்க ஃபுல்லா ஃபார்ம் ஆன டூத்துக்கு பல்லுக்காக கால்சியம் எடுத்து யூஸ் இல்லை. ஏன்னா எவ்வளவுதான் நீங்க சாப்பிட்டாலும் இனாமலுக்கோ டென்டினுக்கோ போறது இல்லை. ஃபார்ம் ஆன பல்ல வந்து கால்சியம் will not help. ஆனா the bone structure it might help later on. அது for specific instances. நார்மலி இப்போ பல் சொத்தை இருக்கு அதனால நான் கால்சியம் சாப்பிட்றேன், ஈர் வியாதி இருக்கு அதனால கால்சியம் சாப்பிட்றேன்றதுல there is no use. ஓகே. இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் டீத் சொல்றீங்களா டாக்டர் எங்களுக்காக? Normally teeth are for the human dentition of two types. ஒன்னு primary dentition, இன்னொன்னு adult dentition. Primary dentition குழந்தைங்களுக்கு இந்த பல்லு வந்து வீழ்ந்துரும், திருப்பி முளைக்க வேண்டிய பல்லு வந்து permanent dentition. ரெண்டுத்துல என்ன டிஃபரன்ஸ்னா, primary dentition வந்து incisor இருக்கும், molar இருக்கும். ஓகே. permanent dentitionல வந்து premolar இருக்கு. So primary dentition 20 பல்லு, permanent dentition 28 plus 4 wisdom teeth. இப்போ இந்த wisdom teeth growth வந்து நமக்கு ஒரு 20-25 ஏஜ் அப்பதானே சார் டாக்டர்? ஒரு 21, நார்மலி between 21 and 25 years. அது இரப்ஷன் இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இம்பாக்டட் டீத் நிறைய ஜாஸ்தி. அதாவது ஃபுல்லா இரப்ட் ஆகாம எலும்புல மாட்டிட்டு சரியா முளைக்காம இருக்கிறதுனால பல்ல எடுக்க வேண்டியிருக்குன்ற மாதிரி நிறைய நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இது ஏன் இந்த மாதிரி ஆகுதுன்னா, நார்மல் ப்ராசஸ்ல 32 பல் வந்து அந்த பழைய ஆதி காலத்து மனுஷன் who had a long jaw like this அவங்களுக்கு வந்து 32 பல் இருக்கு இடம் இருக்கும். இன்னைக்கு வந்து as evolution goes on, mandible has become shorter, lower jaw mandible னு சொல்லுவோம். So அந்த mandible has become smaller ஆக there is not enough place for 3 molars. Okay. Very frankly that is the problem. So place இல்லாததுனால அந்த wisdom teeth குறுக்கடா வளர்ந்துது. குறுக்கடா வரும்போது என்ன ஆகும்னா, ஒண்ணு இது வந்து பக்கத்து மோலரை இடிச்சுக்கும், இல்லையானா பக்கத்து சீக்கில் இடிச்சுக்கும். ரெண்டுமே வந்து it might cause problem either to the tooth or have ulcerations on the cheek, which is not good for long term health. So அதனால impacted teeth இருந்தா, depending on its location, depending on the problems it can foresee later on, you might have to consider extraction. ஓகே. இப்போ நம்ம ரீப்ளேசிங் பத்தி பேசணும் இல்லையா, ரீப்ளேசிங் த டூத். இப்போ வந்து அது பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு ஃபேஸ் ஷேப்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? நிறைய பல்ல மிஸ் ஆச்சுன்னா ஷேப் சேஞ்ச் ஆகும். சிங்கிள் டூத் சேஞ்ச் ஆகுது சான்சஸ் ஆர் நாட் வெரி ஹை. பட் நிறைய மிஸ்ஸிங் டீத் பேக்ல இருக்குன்னு வைங்க, இந்த சீக் வந்து உள்ள போய் டொக்கு விழுதுன்னு சொல்லுவாங்களே, அது கொஞ்சம் மாதிரி ஆகலாம் ஒரு பீரியட் ஆஃப் டைம். ஓகே. இப்போ இந்த டீத் ஒயிட்னிங்னு சொல்றாங்க லேட்டஸ்டா, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. டீத் ஒயிட்டனிங் இஸ் as a procedure done for two reasons. ஒன்னு, normal teeth which are getting yellowed with age. ஓகே. இன்னொன்னு teeth which are abnormal. நார்மல் கலரே வந்து ஒயிட்டா இல்லாம இருக்கும்,
அது ஏன் அந்த மாதிரி ஆகுதுன்னா யூ மைட் ஹேவ் டெவலப்மெண்டல் டிஃபார்மிட்டிஸ். எக்ஸாம்பிள் ஃப்ளூரோசிஸ்ன்னு சொல்ல ஒரு அதில் ஃப்ளூரோசிஸ் கண்டிஷன் வேர் குடிக்கிற தண்ணியில் எக்ஸஸ் ஃப்ளூரைடு இருந்ததுன்னா பல்லில் வந்து ப்ரௌன் ஸ்டெயின்ஸ், பிளாக் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் டூத்தே வந்து இரப்ஷன் டைம்லேயே ஒரு மாதிரி ப்ரௌனிஷ், yellowish, blackish கலரில் இருக்கும், எஸ்பெஷலி ப்ரௌனிஷ் கலர். ஸோ இந்த கலர் வந்து இட் மே நாட் கோ அவே கம்ப்ளீட்லி. இன்னொன்று there might be developmental defects where there might be spotting on the teeth. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா you might consider tooth whitening. Whitening can be done in 2-3 different ways. ஒன்று வந்து tooth bleaching, application of bleaching agents. இன்னொன்று you might actually go in for veneers. இப்போ depending on the amount of discoloration நீங்கள் ப்ளீச்சிங் மாதிரி ப்ரொசீஜர் பண்ணீங்களான்னா there is only a limit to which you can change the color. அதாவது நம்ம வந்து திடீர்னு ஒரு ப்ரௌனாக இருக்கிற பல்ல வந்து சுத்தமாக ஒயிட் ஆக முடியும் அப்படின்னு நினச்சிக்க முடியாது. ஏன்னா ப்ளீச்சிங் as a procedure takes away some tooth substance, so which might cause sensitivity and things like that. Whereas bleaching you can, whereas veneering you can change the color completely. So அதுவும் depending on the stage of the problem you can treat it accordingly. இதனால நம்ம ஃபுட் சாப்பிடும்போதோ இல்ல ஃபியூச்சர்ல எதுமே சாதாரணமா அந்த மாதிரி டூத் வைட்டனிங் பண்ணக்கூடாது. ப்ராப்ளம் ஆற மாதிரி டூத் வைட்டனிங் பண்ணக்கூடாது. ஆஸ் அ ஜெனரல் ரூல் இன் மெடிசின், ஈஸ்தெட்டிக்ஸுக்கும் ஃபங்க்ஷனுக்கும் when there is a clash, அதாவது ஒரு சைடு வந்து நீங்க பியூட்டிஃபிகேஷனுக்கு பாக்குறீங்க, இன்னொரு சைடு வந்து ஃபங்க்ஷனுக்கு பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ஸ் டு பி given to the function. ஸோ ஃபங்க்ஷனை கெடுத்துட்டு ஈஸ்தெட்டிக்ஸ் பார்க்கக்கூடாது. ஸோ வைட்டன் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பல்ல ஃபுல்லா வைட்டன் ஆகிறதுக்கு நான் தேய்ச்சி விட்டுறேன் பல்ல அப்படின்னு பண்ணீங்களான்னா then you will start having difficulty. கோல்டு வாட்டர் குடிக்கும்போது கூசும், அந்த மாதிரி எல்லாம் வரும். ஓகே, யூஸ்வலாக அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இல்லை. ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்கு காமன் டிசீசஸ் பற்றியும் அதோட ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ் பற்றியும் நிறைய சொன்னீங்க. நாளைக்கு வந்து கம் டிசீசஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு டாக்டர் கிட்ட வந்து நம்ம பற்களில் வர டிசீசஸ்லாம் என்ன, அதுக்கான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்லாம் என்ன, சிம்டம்ஸ்லாம் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தோம். நாளைக்கு கம் டிசீசஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டே டியூன். திஸ் இஸ் மீ ஸ்வாதிஷ்டா சைனிங் ஆஃப்.